எங்கள் வீட்டில் திருமணங்களில் ஈவென்ட் மேனேஜர்கள் யார் என்று நினைத்து பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தேன். கம்சல பெரியம்மா ஒரு ஈவென்ட் மேனேஜர், இன்னொரு ஈவென்ட் மேனேஜர் சந்துரு. சந்துரு எப்படி எங்களுக்கு சொந்தமெல்லாம் இல்லை, அவன் நண்பர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் வீட்டு பிள்ளை. அவர்களுடைய அப்பா எல்லாம் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் வீட்டுக்கு. பெங்களூர் இருக்கிறான் மட்டும் தெரியும், மற்றையெல்லாம் ஒன்றும் தெரியாது. சந்துரு சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சந்துரு சந்துருன்னு குரல் கொடுத்து கொண்டு இருப்பார்கள். திருமணத்தில் சடார் என்று வந்து குதிப்பார். மடித்து கட்டிய வேட்டி, பனியன், தோளில் ஒரு துண்டு, வாய் நிறைய வெற்றிலை பார்க்க புகையிலை, ஒல்லியான உடம்பு. இதுதான் சந்துரு. எல்லாரும் சந்துரு தான், அத்தனை பேரும் சந்துரு தான். அத்தனை பேருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவார். முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததும் போய் காஃபி கொண்டு கொடுத்து, பக்கெட்ல காஃபி எடுத்து கொண்டு கொடுத்துட்டு வந்து அவங்களை சர்வே செய்து விட்டு வந்து அவங்களை எப்படிப்பட்டவங்க கீழே ஒலிபரப்பி விடுவார். முதல்ல அவர் செய்யற காரியம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னு அவர் சொல்லிடுவார். அந்தி பார்ப்பதிலிருந்து எல்லோரும் யாராருக்கு என்னென்ன அத்தனையும் கவனிப்பது வரைக்கும் சந்துரு தான். சந்துரு சந்துருன்னு குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும். அப்படி செய்து கொண்டிருப்பார். எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவருக்கு குடும்பத்தில் நெருங்கிய நண்பர். நாங்களும் ஒருத்தர் கூட ஒரு அண்ணானோ மாமானோ கூப்பிட்டதே கிடையாது. எல்லாருக்கும் சந்துரு தான். எல்லாருடைய சின்ன குழந்தையில பெரியவங்க வரைக்கும் அத்தனை தேவையை நிறைவு செய்வார். பந்தி பார்த்து செய்வார். பந்தியெல்லாம் பார்த்து யார் சாப்பிட்டாங்க பார்த்து எடுத்து கொண்டு போய் எல்லாம் செய்வார். சந்துருங்கிறதுக்கு வந்து என்ன எப்படி விவரிக்கணும்னா சந்துரு அவ்வளவுதான். அதுக்கு மேலே விவரிக்கவே முடியாது. அவரை பத்தி எப்படி விவரிக்கிறது, அவருடைய சேவையை அப்படி செய்வார் அவரு. ஒரு நாளைக்கு எங்க பெரியம்மா வந்து எல்லாம் பொறுமை கத்திட்டு இருந்தேன். என்னென்ன பார்த்தாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சேப்பழக்கறியை இலையில வச்சுட்டு போயிட்டார். அந்த பந்தி பரிமாறுவார் வந்து தெரியாமல் வந்து இலையில வைத்து விட்டு போயிட்டார். அந்த இது கோபம் பெரியம்மாவுக்கு. பெரியம்மா கத்தி கொண்டிருக்காரு. இங்கேருந்து வந்தா என்ன விஷயம்னு வச்சுப்பேன். அவ்வளவுதானே, அந்த கையில ஒரு அள்ளினா வாயில போட்டு போயிட்டார். அவ்வளவுதான் சந்துரு. எல்லாவற்றையும் நிறைவு செய்து விடுவார். ஒரு நாளைக்கு பெரியம்மா படுத்துட்டு அந்த காலத்துலாம் கழுத்து செயினை கழிட்டு தலைமாட்டு கடையில் வச்சுப்பாங்க. அது மாதிரி பெரியம்மா தலைமாட்டில் வச்சுட்டு மறந்து போய் எழுந்து வந்தாச்சு. எல்லாரும் படிக்கையும் வழக்கமாக சுருட்டி வச்சிருக்காரு. இவர் தான் பாய படிக்கலாம் சுருட்டி வச்சிருக்கா. பார்த்தா கீழே வந்து 3 வடம் செயின் பெரியம்மா வந்து அப்படியே கையில கொஞ்சம் எடுத்துக்கொண்டு யாருடைய இது என்று கேட்டு வந்தா பெரியம்மா கண்ணு சொல்லணும் வச்சுட்டு போயிட்டேன்ல, நாளைக்கு காணா போச்சுன்னா யாரெல்லாம் சொல்லுவேன் தெரியுமா அப்படின்னு சத்தம் போட்டார். அந்த செயினை கொண்டு வந்து பொறுப்பா கொண்டு வந்து பெரியம்மா கையில கொடுத்தார். இப்படி சகல பொறுப்பு கூட சந்துருவை அப்ப நாங்க நினைச்சே பார்க்கல. அப்புறம் கல்யாணங்கள்லாம் வேற மாதிரி போச்சு, மாறி போயிடுத்து எல்லாம். அப்புறம் சந்துரு அப்புறம் என்ன ஆனான்னு தெரியாது எங்களுக்கு. சந்துரு நம்ம நினைச்சுக்கிறோம். சந்துரு ஒரு கல்யாணம் இருக்கும் போதும் சந்துரு நினைக்காம இருக்கிறதே இல்லை. ஆனா சந்துரு அப்புறம் பார்க்கவே இல்லை. தஞ்சாவூர் வீட்டுல கல்யாணம் நடக்கிற வரைக்கும் சந்துரு வந்துட்டு இருந்தார். அப்புறம் எல்லாரும் ஊரா போயிடுச்சு. அங்கங்க கல்யாணம் நடக்குது, கல்யாணம் அங்கங்க நடக்குது, அங்கங்க போறோம். ஆனா மனசுக்குள்ள எல்லாரும் சந்துருவும் நினைப்பு இருக்கு. ஆனா சந்துருவை பார்க்கணும்னு ஆசையாவும் இருக்கு. சந்துரு நீங்க எங்க இருக்கீங்க தெரியல, உங்களுக்கு பார்க்கணும் போல இருக்கு. மனசுக்குள்ள எப்பவும் சந்துருவ நினைப்பு எந்த கல்யாணத்தையும் எங்களுக்கு நினைவு வந்துட்டே இருக்கு. இப்படியும் எங்க வீட்டுல ஒரு சந்துரு கம்சல பெரியமானா எல்லார் வீட்லயும் சந்துருக்கள் உண்டு, கம்சல பெரியமாக்கள் உண்டு. திருமணத்தையும் சிறப்பாக நடந்து அதுதான் நம்ம பட்டுப்படையை கட்டிக்கொண்டு சிரித்து மகிழ்ந்து கொண்டு குறுக்கிறே பூக்கள் இருப்போம். ஆனால் திருமணத்தை முதுகெலும்பாக நடத்துபவர்கள் இவர்கள் தான். அதை வந்து நம்ம மறக்கவே கூடாது. அவர்கள் அந்த மாதிரி இவர்கள்லாம் இப்ப கிடையாது. இவர்கள்லாம் எதற்காகவும் அவர்கள் செய்யல, எதுவும் எதிர்பார்த்து செய்யல. அவர்களுக்கு எதுவும் எல்லாரும் கொடுப்பா, அவருக்கும் வேஷ்டி சட்டை கொடுப்பாரு, அவ்வளவுதான். ஒரு வேஷ்டி துணி கிடைக்கும், அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆனா அவர்கள் வந்து எப்படி பொறுப்பாக செய்தாங்க தெரியுமா? நினைச்சு பாக்குறேன். சந்திரவையும் கம்சல பெரியமா ரொம்ப நினைச்சு பாக்குறேன். எல்லா கல்யாணத்திலையும் இப்படிப்பட்டவர்கள் செல்ஃப்லெஸ் சொல்வார்கள். சேவை செய்வதற்கே பிறந்தவர்கள். இப்படிப்பட்ட குணமெல்லாம் நமக்கு வருமா, கிடைக்குமா? ரொம்ப நினைச்சு பாக்குறேன். இப்பெல்லாம் கல்யாணம் வித்தியாசம் போச்சு, எல்லாம் ரொம்ப வேற மாதிரி போச்சு. இந்த நினைப்பு மட்டும் வருஷம் விட்டு போகல.